குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான மார்ச் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய திருமணநிலை திருச்சபைகளாய் ஒன்றிணைந்து நீர் வசிக்கின்ற ஸ்தலத்தை வாஞ்சிக்கின்றவர்களாய் நேசிக்கின்றவர்களாய் கூடி வந்திருக்கிறோம். திருவிருந்தின் வழியாக ஆண்டவர் சாக்கிரமத்தை பகிர்ந்து கொடுத்ததை நினைவு கூர்ந்து உம்முடைய சன்னிதானத்திலே புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மூலமாய் பாவ கரையிலிருந்து கழுவப்பட்டவர்களாய் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற தவ காலத்திற்கு முன்பதாக வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியினுடைய அருட்பிரசனம் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 16வது பாமாலை பாடுவோம். பாமாலை 16. ஆ கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாத தண்டையே, தெண்டனிட ஆவலாக வந்தேன் நல்ல இயேசுவே, உம்மை தேடி தரிசிக்கவே வந்தேன். 16வது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். ஞானமான
உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 7வது ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். எங்கள் மீட்பரான கிருபையின் கடவுளே, உலகத்தின் மீது நீர் கொண்டுள்ள அன்பின் நிமித்தமும் ஒரே குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரின் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். வரலாற்றில் உமது தொடர்ச்சியான மீட்பின் செயல்களுக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்கவும் அன்பும் இரக்கமும் கொண்டு உம்மோடு தாழ்மையாக நடக்கவும் ஆண்டவர் அருள் தந்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மோடும் தூய் ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம், அது ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. ஏசாயா 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அந்த அதிகாரம் முடிய. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ, நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ, வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கைகளினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாடலை போல் ரெட்டிலும் சாமலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடையின் புனையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீ உன்னிடத்தில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால்
அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பாடம் முடிந்தது. தேவனே உனக்கு மகிமை உண்டாவதாக. இதுமடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பாடம் ரோமர் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். ரோமர் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாயத்திற்கு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாயத்திற்கு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபதிரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 258வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 258. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணும் கால் பரமானந்தமே. பாமாலை நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். சொல்ல முடியும்.
சுவிசேஷ வேத பகுதி அது பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே மகிமை உண்டாவதாக. சபையார் அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். If you pour yourself out for the hungry and satisfy the desire of afflicted, then shall your light rise in the darkness and your gloom be as the noonday. Isaiah 58:10. பசியுள்ளவன் இடத்தில் ஆத்மா சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மா திருப்தியாக்கினால் அப்போது இருள் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசியுள்ளவனிடத்தில் ஆத்மா சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசியுள்ளத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சீமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் உன் வெளிச்சம் உன் இருள் மத்தியானத்தை போல் உதிக்கும் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட இடத்தில் உன் சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் ஆத்மாவை மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுடைய ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. மகிழ்விக்கும் அண்ணா தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. If you pour yourself out for the hungry and satisfy the desire of afflicted, then shall your light rise in the darkness and your gloom be as a noonday. Isaiah 58:10.
பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாக்கும். ஏசாயா 58:10. தேங்க்யூ டு காட். பிரைஸ் லாட்டால் மகிழ்விக்கும் அண்ணா தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. ஆமீன். பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கி அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. And a time of redemption. If you pour yourself out for the hungry and satisfy the desire of the afflicted, then shall your light rise in the darkness, and your gloom be as the noonday. Isaiah 58:10. Lent, a time of redemption. If you pour yourselves out for the hungry and satisfy the desires of the afflicted, then shall your light rise in the darkness, and your gloom be as the noonday. Isaiah 58:10. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளின் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. Lent, a time of redemption. If you pour yourself out for the hungry and satisfy the desire of the afflicted, then shall your light rise in the darkness, and your gloom be as the noonday. Isaiah 58:10. If you pour yourself out for the hungry and satisfy the desire of the afflicted, then shall your light rise at the darkness, and your gloom be as the noonday. Isaiah 58:10. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. பசியுள்ளனை எடுத்து உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போல ஆகும். ஏசாயா 58:10. பசியுள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்திகாரம் மத்தியானத்தை போல ஆகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தில் போலாகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனை ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம்
மதியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவுக்கு திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உள்ள உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. பசியுள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட உன் ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. ரசித்து அவர்களை சாய்த்து செவ்வாய்ப்பத்தை சிவத்தையாத்தா அவலத்தி உங்களுக்கு குறித்து உங்களுக்கு ஆயுதாரா ஏசாயா 88:10. பசியுள்ளவன் இடத்தில் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் ஒன்று வெளிச்சம் உண்டு அந்தகாரம் மதியானத்தை போல ஆகும். ஏசாயா 58:10. பசுமை எடுத்து ஆத்துமாவை சாய்த்து திங்கப்பட்ட ஆத்துமாவை திருப்பியாக்கினார். அமது வளசுமத்து மரத்தை போல சந்திக்கும். ஏசாயா 88:10. பசியில் உன் வெளிச்சம் பசியுள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் உன் இருளில் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். ஏசாயா 58:10. பசி உள்ளவன் இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. ஆமென்.
அதற்குரிய வசனத்தை சொல்லுவோம். தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். தபசு நாட்கள் மீட்பிற்கான காலம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஏசாயா 58:10. ஆண்டுடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஜெப பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தையை மீட்பின் பாதையில் எங்களை வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, மீட்பிற்கான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகின்ற இந்த நேரம் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள ஞான இருதயத்தை தாரும். நினைவுகள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும் தூய ஆவியானவருடைய அருட்பொழிவின் ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் நாங்கள் முழுமை செய்து கொள்ள, ஆண்டவருடைய ஆற்றலை புரிந்து கொள்ள, எங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து கொள்வதற்கு தேவையான உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று மீட்பர் பாதம் பணிந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த காலை வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்களை மறுபடியுமாய் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் அவருடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதம் தூய ஆவியானவரின் வழியாய் நம்மை ஆளுகை செய்வதாக. லெந்து காலத்திற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த முந்தின ஞாயிற்றுக்கிழமை 3 ஞாயிற்றுக்கிழமைகளாக பகுக்கப்பட்டு இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் கெசிமா ஞாயிறுகள் என்று அழைக்கப்படும். ப்ரீ லென்டன் சீசன். இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வருகின்ற 9ஆம், 8ஆம், 7ஆம் ஞாயிற்றுக்கிழமைகளாக இது புரிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் கெசிமா ஞாயிறுகள் என்று சொல்லி லெந்து காலத்திற்குரிய ஆயத்தத்திலே நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளாக அமைந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் நம்முடைய உன்னத மலரிலே திருமறை பகுதிகளிலே நீங்கள் அந்தந்த நாளுக்குரியதை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும். ஈஸ்டருக்கு முன் 9ஆம் ஞாயிறு, ஈஸ்டருக்கு முன் 8ஆம் ஞாயிறு,
இன்றைக்கு ஈஸ்டருக்கு முன்பதாக 7ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை கின்குவகெசிமா ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கின்குவகெசிமா என்றால் ஈஸ்டருக்கு முன் 50வது நாள் என்று பொருள்படும். இன்றிலிருந்து சரியாக 50வது நாள் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை. இதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, அதாவது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வருகின்ற 8வது ஞாயிற்றுக்கிழமை செக்ஸகெசிமா ஞாயிறு என்று அழைக்கப்படும். அது ஈஸ்டருக்கு முன் 60வது நாளாகவும், அதற்கு முந்தின ஞாயிறு ஈஸ்டருக்கு முன் 9வது ஞாயிற்றுக்கிழமை செப்துவாகெசிமா என்ற பெயரிலே ஈஸ்டருக்கு முன் 70வது நாளாக அது புரிந்து கொள்ளப்படுகின்றது. செப்துவா என்றால் லத்தீன் மொழியிலே 70 என்ற அர்த்தம், கெசிமா என்றால் நாட்கள். இந்த கெசிமா ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகள், நீங்கள் எந்த அளவிற்கு இந்த உன்னத மலையில் இருக்கின்ற நம்முடைய தலைப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. இந்த 9வது ஞாயிற்றுக்கிழமையும் 8வது ஞாயிற்றுக்கிழமையும் படைப்பின் சூழல்களை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய திருச்சபை நமக்கு உதவி செய்திருக்கின்றது. கடந்த வாரத்திலே படைப்பின் களங்கத்தை பற்றி, அதற்கு முந்தின வாரத்திலே படைப்பின் தன்மையை குறித்து நாம் தியானித்திருப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை லெந்து காலம், ஒரு மீட்பின் காலம் என்கின்ற தலையங்கத்திலே நாம் இதை தியானிக்கின்றோம். ஆக இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் கெசிமா ஞாயிறுகள், ப்ரீ லென்டன் சீசனாக கெசிமடைட்ஸ் என்ற பெயரிலே இது அழைக்கப்படுகின்றது. திருச்சபை இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த லெந்து காலத்திற்கு முந்தின 3 ஞாயிற்றுக்கிழமைகளும் லெந்து காலத்திற்குரிய ஆயத்தத்திலே நம்மை ஈடுபடுத்துகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமைகளாக இருக்கும். படைப்பை பற்றி 2 ஞாயிற்றுக்கிழமைகள் தியானித்து இந்த நாளிலே மீட்பை குறித்து தியானிக்கும்படியாக நம்முடைய திருச்சபை நம்மை அழைத்திருக்கின்றது. அந்த பின்புலத்திலே இந்த லெந்து காலத்தின் முன்பதாக வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்தவர்களாக, நம்மை நோக்கி இருக்கின்ற லெந்து காலத்திற்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, நம்மை நாமே ஆயத்தப்படுத்துகின்ற நாட்களாக இந்த ப்ரீ லென்டன் சீசன் நமக்கு அமைவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. பொதுவாக நாம் உலகளாவிய அளவிலே 4 வகையான காலங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கோடைக்காலம், குளிர்காலம், இலை உதிர்காலம், வசந்த காலம் என்று சொல்லி 4 வகையான காலங்கள் உலகளாவிய அளவிலே இது கையாளப்படுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த இலையுதிர் காலத்திற்கும் வசந்த காலத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். இலையுதிர் காலம் என்பது உதிர்க்கின்ற காலமாகவும், வசந்த காலம் என்பது துளிர்க்கின்ற காலமாகவும் அது புரிந்து கொள்ளப்படுகின்றது. இலையுதிர் காலத்திலே இலைகள் உதிர்க்கப்படுகின்றது, வசந்த காலத்திலே புதிய இலைகள் துளிர் விடுகின்றது. ஒரு அறிவியல் உண்மை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அறிவியல் ஆசிரியர்களுக்கும் அறிவியல் சார்ந்த படிப்பு படித்தவர்களுக்கும் தெரிந்திருக்கும். இந்த மரங்கள் இலைகளை உதிர்ப்பதன் மூலமாக தங்களிடத்தில் இருக்கின்ற வேண்டாத நச்சு தன்மைகளை வெளியேற்றுகின்றது என்பது அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை, தாவரவியல் உண்மை. மரங்கள் தங்களிடத்தில் இருக்கின்ற வேண்டாத நச்சு பொருட்களை இந்த இலைகளை உதிர்ப்பதன் மூலமாக வெளியேற்றுகின்றது என்பதுதான் அறிவியல் உண்மை. ஆக அந்த அடிப்படையிலே வேண்டாத நச்சுத்தன்மைகள் மரங்களை விட்டு வெளியேறின பிற்பாடு ஒரு புதிய துளிர் விடுகின்ற அனுபவத்திற்குள்ளாக வருகின்ற காலம்தான் வசந்த காலம் அல்லது துளிர்க்கும் காலம். அந்த வசந்த காலத்தை தான் நம்முடைய கிறிஸ்தவ பரிமாணத்தில் லெந்து காலம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம். அப்படியானால் இந்த புரிந்து கொள்ளுதலிலே எல்லாரும் விரும்புகின்ற காலம் இந்த வசந்த காலம் என்று சொன்னால், வேண்டாதவை உதிர்க்கப்படுவதினாலே, அல்லது வேண்டாத நச்சுத்தன்மை உள்ளவைகள் உதிர்க்கப்படுவதினாலே ஒரு புதிய துளிர் விடுகின்ற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் அனைவரும் விரும்புகின்ற காலமாக உள்ள இலையுதிர் காலத்திலே மரங்களை நாம் அதிகமாக பார்க்க விரும்புவதில்லை. மொட்டையாக இருக்கும், பார்ப்பதற்கு அவலட்சணமாக காணப்படலாம். ஆனால் துளிர் விடுகின்ற காலத்தில் இலைகள்
துளிர்த்து பசுமையாக இருக்கின்ற காலத்திலே மரங்களை பச்சை பசேல் என்று பார்க்கின்ற போது அனைவரும் அதை விரும்புகின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டு. ஆக அனைவரும் விரும்புகின்ற ஒரு காலமாக வசந்த காலம் புரிந்து கொள்ளப்படுகின்றது என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வியலிலே இந்த லெந்து காலம் வசந்த காலமாக அழைக்கப்படுகின்ற இந்த லெந்து காலம் அனைவரும் விரும்புகின்ற, அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற, அனைவரும் லயித்து அதிலே ரசித்து வாழ்கின்ற ஒரு காலமாக இந்த லெந்து காலம் அமைந்திருக்கின்றது. அப்படியானால் அதற்கு முந்தின காலத்தில் வேண்டாதவைகள், நச்சுத்தன்மை உள்ளவைகள், தீமையான காரியங்கள் வெளியேற்றப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டு என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட இந்த தவ காலத்தை நோக்கி இருக்கின்ற நம்மை ஒரு தயாரிக்கின்ற காலமாக ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கின்றதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். D.L. மூடி என்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாரை அறிந்திருக்கின்றோம். அவர் தன்னுடைய குறிப்புரையில இப்படியாக சொல்லி இருக்கின்றார்: ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு செல்வதாலும் வழிபாடுகளிலே தவறாமல் பங்கு பெறுவதனாலும் மனமாற்றம் அடைந்துவிட முடியாது என்று D.L. மூடி என்ற மிகப்பெரிய பிரசங்கியார் சொல்லி இருக்கின்றார். ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு நான் செல்லுகின்றேன், வழிபாட்டிலே தவறாமல் பங்கு பெறுகிறேன் என்று நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லி யாரும் மாறுதட்டி கொள்ள முடியாது. அது நிதர்சனமான உண்மை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு சிலுவையை முன்வைத்து நாம் பயணப்படுகின்ற போது நம்மிடத்தில் இருக்கின்ற வேண்டாதவைகளை உதிர்த்து போடுகின்ற அல்லது நச்சுத்தன்மையுள்ள காரியங்களை வெளியேற்றுகின்றவர்களாக நாம் வாழ்கின்ற போது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்வியலை வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் படிக்க கேட்ட முதலாவது திருமறை பகுதி எசாயா 58ஆம் அதிகாரத்தை நாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எசாயா 58ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகள் நமக்கு உணர்த்துகின்ற மிகப்பெரிய ஆழமான மறை உண்மையை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வியலிலே அதை வெளிப்படுத்த முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படியானால் இந்த லெந்து காலம் நம்மை தயாரிக்கின்ற காலமாக, நம்மை உருவாக்குகின்ற காலமாக அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்குள்ளாய் பிரவேசிக்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற இந்த பகுதியானது நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தவறுகளை உணர்ந்து திருத்தங்களை ஏற்படுத்துகின்ற காலமாக இந்த காலம் புரிந்து கொள்ளப்படுகின்றது. தவறுகளை உணர்ந்து திருத்தங்களை ஏற்படுத்துகின்ற காலமாக, ரியலைஸ் அவர் மிஸ்டேக்ஸ் அண்ட் மேக் கரெக்ஷன்ஸ் இன் அவர் லைஃப். நம்முடைய தவறுகளை உணர்கின்ற காலமாக, ஆனால் அதே நேரத்தில் அதை திருத்தி கொள்ளுகின்ற காலமாக இந்த லெந்து காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பல நேரத்தில் நாம் பிறரை குற்றப்படுத்தி நம்மை நியாயப்படுத்துகின்றோம். இதை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அதுதான் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்கள் தங்களை நியாயப்படுத்தி கடவுளோடு சேர்வதற்குரிய வாய்ப்புகளை அவர்கள் மேற்கொள்ளுகின்றார்கள். தங்களை நியாயப்படுத்துகின்ற போது இயல்பாகவே பிறரை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படுகின்றது அந்த பகுதியிலே. ஆனால் கடவுள் அதை விரும்பவில்லை, கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒருவேளை நாம் பிறரை குற்றப்படுத்துகின்ற போது நம்முடைய குற்றம் என்ன என்பதை உணர்ந்து திருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த 58ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகின்றதும் தான் உண்மையான உகந்த உபவாசத்திற்குரிய தாற்பயம் என்பதை கடவுள் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். இந்த முதல் பகுதியை நீங்கள் ஆழமாக படித்து பார்க்கின்ற போது மிகவும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும்.
நாம் நம்மை நியாயப்படுத்தி ஒரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து கொள்ளவே முடியாது. நாம் நம்மை நியாயப்படுத்தி ஆண்டவரோடு உறவை புதுப்பித்துக் கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். நம்மை நியாயப்படுத்தும் போதே அது இயல்பாக பிறரை குற்றப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கம் பெற்றுவிடுகின்றது. ஆனால் பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரங்களை கொடுக்கின்றதும், மாம்சமானவனுக்கு ஒழிக்காமல் இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு உபவாச காலத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை வழி நடத்த விளைகின்றார். இந்த பகுதியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே பிரதிபலித்திருக்கின்றதை நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் செய்த ஒரு நீண்ட பிரசங்கம், மலையிலே செய்த ஒரு பிரசங்கம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை பிரதிபலிக்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போதே புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அதை பிற்பாடுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் சகோதரன் உனக்கு கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்க்கிறது. என்னுடைய கண்ணில் ஒரு பெரிய உத்தரமே இருக்குது, ஒரு பெரிய மரக்கட்டை இருக்குது. ஆனால் சகோதரனுடைய கண்ணில் ஒரு சின்ன துரும்பை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதுதான் இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் பிரதிபலிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். நமக்கு முன் இருக்கின்ற லெந்து காலம் அல்லது நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த லெந்து காலம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருத்தங்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காலமாக இருக்க வேண்டும். நம்முடைய தவறுகள் உணரப்பட வேண்டும். பல நேரத்தில் நாம் நம்மை நியாயப்படுத்துகின்ற போதே, நான் முதலே சொன்னதை போல, நம்மை நியாயப்படுத்துகின்ற போதே மற்றவர்கள் நமக்கு முன் குற்றவாளிகளாக காணப்படுகின்றார்கள். இந்த லெந்து காலத்தில் நாம் ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்தோடு கூட பயணிக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். மற்றவர்களை குற்றப்படுத்துகின்ற பணியை அறவே ஒழித்து விடுகின்ற ஒரு இயல்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ள இந்த நாட்கள் நமக்கு துணை செய்யட்டும். மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பிடுகின்ற போது ஒருவேளை நானும் அந்த வகையிலே குற்றவாளியாக தீர்ப்பிடப்படுகிறேன் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம். நான் மற்றவர்களை குற்றமுள்ளவன் என்று சொல்லி குற்றத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்ற போது அது ஆண்டவருடைய பார்வையிலே ஏற்புடைய காரியமாக இல்லை என்பதை மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் குற்றவாளிகள் என்று மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லி, அது நம்முடைய காரியம் அல்ல, அது நம்முடைய இயல்பு அல்ல. மாம்சமானவனுக்கு ஒழிக்கின்ற ஒரு தன்மையாகத்தான் அது காணப்படுகின்றது. ஆக மாம்சமானவனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவனை குற்றவாளியாக தீர்க்காதிருக்கின்ற ஒரு காரியம். அதான் ரியலைஸ் அவர் மிஸ்டேக்ஸ். நாம் என்ன தவறு செய்திருக்கிறோம். இந்த மரங்கள் எப்படி வேண்டாத நச்சுத்தன்மையை வெளிப்படுத்துகின்றதோ, வெளியேற்றுகின்றதோ, அதே போல நான் என்ன தவறு செய்கின்றேன், என்ன குற்றம் புரிகின்றேன் என்று சொல்லி இந்த தபசு நாட்களிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் உணர்வதற்கு, அந்த உணர்த்துதல் மாத்திரமல்ல, அதை சரி செய்வது கொள்வதற்கு, மேக் கரெக்ஷன், நம்முடைய வாழ்க்கையிலே சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் மீட்பிற்குரிய அச்சடையாளமாக காணப்படும். அதுதான் மீட்பின் பாதையிலே நம்மை வழி நடத்தும். அதைத்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். தவறுகளை உணர்ந்து திருத்தங்களை ஏற்படுத்துகின்ற காலமாக. திருச்சபை என்பது புனிதர்களின் அரங்கம் அல்ல, அது பாவிகளின் புகலிடம் என்று புனித அகஸ்தியார் சொல்லுகின்றார். திருச்சபை என்பது புனிதர்களின் அரங்கம் அல்ல, அது பாவிகளின் புகலிடம். இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நாம் அனைவருமே பாவிகள் தான், ஏதோ ஒரு விதத்திலே குற்றம் செய்தவர்கள் தான். ஆக நான் என்னுடைய பாவத்தை உணர்ந்து, என்னுடைய குற்றத்தை உணர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்னை மறு அர்ப்பணம் செய்வதற்குத்தான் ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்த கொடுத்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த திருவிருந்து வழிபாட்டில் வந்திருக்கிறேன் என்கின்ற உணர்வோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே
என்னை நான் மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகின்றேன். இன்றைக்கு இந்த லெந்து காலத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு முன்பதாக, ஆண்டவரே, எனக்கு முன் இருக்கின்ற லெந்து காலம் என்னுடைய தவறுகளை உணர்ந்து திருத்தங்களை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற காலமாக எனக்கு அமையட்டும் சுவாமி என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு எண்ண அலையோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு பலிபீடத்தில் நாம் முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவருடைய சரீரம் இரத்தமும் நம்முடைய தவறுகளை உணர்த்தக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்விலே சில திருத்தங்களை ஏற்படுத்தி நம்மை முழுமை வாழ்வுக்குள்ளாய் வழிநடத்தக்கூடிய காலமாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 ஆண்டுகளாய் வேதனையோடு படுத்து கிடந்த ஒரு மனிதனுடைய வாழ்வை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் அந்த பெதஸ்தா குளத்தின் ஆட்டு வாசலர்களே அந்த மண்டபங்களிலே படுத்திருக்கின்ற போது, அவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற போதே அநேகர் சுகமடைந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முறை பார்க்கின்றான், 2 முறை பார்க்கின்றான், 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 38 ஆண்டுகள் அவனுடைய பார்வையிலே அவனுடைய வயது கூடிக்கொண்டே போகின்றது, இயலாமை அதிகரித்து கொண்டே போகின்றது. இது நாளடைவில் அவனுடைய வாழ்க்கையில ஒரு எரிச்சலை உண்டாக்குகின்றது. நிச்சயமாக அந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நமக்கு அது விளங்கும். கண்டிப்பாக எரிச்சல் அடைந்திருப்பான். எனக்கு பின்னாடி வந்தவன் எனக்கு முன்னாடி போயிடுறான், என்னை இறக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஒருவேளை ஒரு நாள் அழுதிருப்பான், ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு எரிச்சலின் ஆவி அவனை கண்டிப்பாக ஆட்கொண்டிருந்திருக்கும். ஒரு வாழ்வு மறுக்கப்பட்ட மனிதன் தான். இவனுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக முடக்கப்பட்ட ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுடைய வாழ்வின் நிறைவை நாம் பார்க்கின்ற போது மீட்பரால் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் அவன் காணப்படுகிறான். அந்த இடத்துல தேவதூதன் வந்து கலக்கும் போது இறங்கி சுகமாய் போனவங்கள் எல்லாம் இந்த மீட்பரை சந்திக்கல. ஆனா இந்த வாழ்விலே முடங்கி கிடந்த இந்த மனிதன் தான் மீட்பரை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றான். ஒருவேளை அந்த எரிச்சலின் ஆவி அவனிடத்தில் திரும்ப திரும்ப வரும்போது அந்த நாள் செல்ல செல்ல அவன் தன்னுடைய குற்றங்களை உணர்கின்ற ஒரு சூழ்நிலையை அவனுக்கு ஏற்படுத்தி இருக்கும். கண்டிப்பாக ஏன் நம்ம இப்படி கிடக்கிறோம், ஏன் நம்ம இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஏன் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம கைவிடப்பட்டோம், நிச்சயமா அழுதிருப்பான். நிச்சயமா தன்னுடைய குற்றத்தை உணர்கின்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்பட்டிருக்கும். எரிச்சலின் ஆவி ஆட்கொண்ட ஒரு காலம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய குற்றத்தை உணர்கின்ற ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு இருந்திருக்கும். காரணம், இயேசு அவனை நேரடியாக சந்திக்கின்ற சூழ்நிலை அவனுடைய வாழ்வில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குற்றத்தை உணர்கின்ற ஒரு மனிதனைத்தான் இயேசு நேரடியாக சந்தித்து அவனுக்கு மீட்பின் செய்தியை கொடுக்க முடியும். ஒருவேளை அந்த மனிதன் மீட்பை தன்னுடைய வாழ்வியல் ஆக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த படுத்த படுக்கையிலே அந்த இயலாமையிலே அந்த எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே கண்டிப்பாக தன்னுடைய குற்றத்தை அவன் உணர்ந்திருக்க முடியும். அவனை இயேசு நேரடியாக சந்திக்கின்றார். தேவதூதர்கள் கலக்கும் போது இறங்கி சுகமடைந்து சென்றவர்கள் யாருக்கும் இயேசுவின் தரிசனம் கிடைக்கவில்லை. அந்த சுகமடைந்து போனவர்கள் எல்லாரும் அப்படியே போய்விட்டார்கள். ஆனால் இந்த மனிதன் இயேசுவை தரிசனத்தை பெற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால், இவனுடைய வாழ்க்கையிலே அந்த படுத்த படுக்கையிலே தன்னுடைய இயலாமையிலே தன்னுடைய குற்றத்தை உணர்கின்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அதற்கு பிற்பாடு அவனுடைய வரலாற்றை நீங்க படித்து பார்க்கின்ற போது அவன் அந்த பின்புலத்தை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிற்பாடு அந்த வரலாற்றை நாம் படித்து பார்க்கின்ற போது நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நாம் சந்திக்க இருக்கின்ற தபசு காலம், நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த லெந்து காலத்தின் 40 நாட்கள் நம்முடைய குற்றத்தை உணர்கின்ற காலங்களாக இருக்கட்டும், நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுகின்ற காலங்களாக இருக்கட்டும். இதுநாள் வரை வாழ்ந்த வாழ்வு போதும், இதுநாள் வரை செய்த குற்றங்கள் போதும், இதுநாள் வரை மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்ந்த வாழ்க்கை போதும், இதுநாள் வரை மற்றவர்களை தீர்ப்பிட்டது போதும், அதை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நான் என்னுடைய குற்றத்தை உணர்கிறேன் என்று சொல்லி என்னுடைய குற்றத்தை உணர்கின்ற ஒரு காலமாக, என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுகின்ற ஒரு காலமாக எனக்கு முன் இருக்கின்ற லெந்து காலம் அமையட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்து இந்த பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால்,
அன்றைக்கு 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த மனிதனை சந்தித்த இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் உங்களையும் சந்தித்து தன்னுடைய தரிசனத்தின் மூலமாய் உங்களை புது வாழ்வுக்கு நேராக வழிநடத்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 58ஆம் அதிகாரத்திலே மிகவும் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். மிகவும் ஆற்றலோடு நிறைந்த அந்த இறை வார்த்தைகள் அதைத்தான் வெளிப்படுத்துகின்றது. இன்றைக்கு அருமையான பிள்ளைகள் இந்த வசனத்தை மிகவும் தெளிவாக சொன்னார்கள். இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஏதோ குற்றவாளிகளாக நாம் அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நாம் இந்த நாட்களிலே, குறிப்பாக தபசு காலத்தை சந்திக்க இருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பலிபீடத்திலே அவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே என்னுடைய குற்றத்தை உணர்ந்து என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு என்னை தயார்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திறந்த மனதோடு கூட பலிபீடத்திலே நாம் முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், ஏசாயா 58:11 சொல்லப்பட்டபடி கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை செழிப்பாக்கி நீ எலும்புகளை நினமுள்ளதாக்கி, தினமும் ஆண்டவர் நம்முடைய கரம் பிடித்து நடத்துகின்ற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான வற்றாத நீரூற்றாய், ஒரு செழிப்புள்ள தோட்டமாய் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த காலத்திலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்றார். அவர்கள் இந்த கெசிமா ஞாயிற்றுக்கிழமைகள், இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம அப்படிப்பட்ட உணர்வோடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவரே என்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுகின்ற காலமாக, என்னுடைய குற்றங்களை உணர்கின்ற காலமாக இந்த நாட்களை நான் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளவும், அதன் மூலமாய் அன்றைக்கு 38 ஆண்டுகள் படுத்திருந்த மனிதன் இயேசுவை நேரடியாக தரிசித்து விடுதலையை சுதந்திரித்துக் கொண்டதைப் போல என்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்பின் உணர்வோடு கூட பலிபீடத்திலே முழங்கால் படியிடுவோம். 38 ஆண்டுகளின் வேதனையை ஒரு நொடி பொழுதிலே மாற்றின ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு துளிர் விடுகின்ற காலமாக உருவாக்குவார். அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்து நல்ல தகப்பனே, நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களை எங்களுடைய வாழ்வியலாக்க எங்களுக்கு துணை செய்யும். ஆண்டவரே, மலை பிரசங்கத்திலே நீர் வெளிப்படுத்தின ஏசாயா இறைவாக்கினருடைய வார்த்தைகள் நாங்கள் மற்றவர்களை தீர்ப்பிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் எங்கள் குற்றங்களை உணராதபடிக்கு மற்றவருடைய குற்றங்களையே நாங்கள் உத்து பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ள உதவி செய்யும் சுவாமி. குற்றம் செய்கிறவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர், அது உம்முடைய கரத்திலே உள்ளது. இந்த புரிந்து கொள்ளுதலோடு கூட லெந்து காலத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவருடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் சந்திக்க இருக்கிற லெந்து காலம் ஒரு அருள் நிறைந்த காலமாக, ஒரு மகிமையின் காலமாக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற வேண்டாத நச்சுத்தன்மைகள் நிறைந்த தீமையான காரியங்களை உதிர்த்து விடுகின்ற காலமாக ஆண்டவரே எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று புதிய துளிரை எங்களுடைய வாழ்வில் அனுமதிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளை பலிபீடத்திற்கு வரும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். இவர்களுக்காக நாம் இந்த நேரத்திலே ஒரு சிறப்பு பிரார்த்தனை நாம் ஏறெடுக்கின்றோம். அதற்கு பிற்பாடு நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். பிள்ளைகளை பலிபீடத்திற்கு வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன்.
நாளை தினத்திலிருந்து தேர்வு எழுதியிருக்கின்ற 12ஆம் வகுப்பு பிள்ளைகளையும், வருகின்ற புதன்கிழமையிலிருந்து தேர்வு எழுதியிருக்கின்ற 11ஆம் வகுப்பு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய பலிபீடத்திலே அர்ப்பணித்து, ஆண்டவர் இவர்களுக்கு நல்ல ஞானத்தை, ஞாபக சக்தியை இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் ஆயத்தம் செய்த பல்வேறு விதமான ஆயத்தங்களிலே ஒரு நல்ல வெற்றியின் ஆசீர்வாதத்தை தரும்படியாய், மேன்மையுள்ள பிள்ளைகளாய் ஆண்டவர் இவர்களை உயர்த்தும்படியாய் ஆண்டவருடைய கரத்திலே, ஆண்டவருடைய பலிபீடத்திலே அருமையான பிள்ளைகளை அர்ப்பணித்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, வாழ்வின் பல நிலைமைகளிலே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகின்ற உம்முடைய பலனுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி உம்முடைய அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய பிள்ளைகள் தேர்வு காலங்களிலே வெளிப்படுத்தும்படியாய் நீர் அவர்களை பலப்படுத்துகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் இந்த பிள்ளைகளை தாங்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஓராண்டு காலமாக பல நிலைமைகளிலே படித்து ஆயத்தம் செய்த பாடங்களிலே இருந்து தேர்வு அறைக்குள்ளாய் அவர்கள் சென்று தேர்வு வினாத்தாள்களை பெற்றுக்கொண்டு தேர்வு எழுதுகின்ற போது கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கின்றோம். தேர்வை குறித்து எந்த விதமான கலக்கமோ பயமோ இல்லாதபடிக்கு வலது கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமே இவருடைய கரங்களை பிடித்து நீர் தேர்வு எழுதும்படியாய் ஜெபிக்கின்றோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய அநாதி கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எந்த சுகவீனமோ பலவீனமோ பிள்ளைகளுக்கு அணுகாதவாறு, இந்த நாட்களிலே எந்த விதமான வியாதிக்குள்ளாய் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே எந்த விதமான சோதனைகள் பிரச்சனைகள் வராதபடி, எந்த விதமான நாசமோசங்கள் உட்படாதவாறு பிள்ளைகள் நல்ல தைரியமான சூழ்நிலையிலே நல்ல ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தாங்கள் படித்த பாடத்திலிருந்து கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நல்ல திறனோடு தேர்வை சந்தித்து தேர்வெழுத உதவி செய்யும். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, தேர்வு அறையிலே தேவ தூதர்கள் உடன் இருப்பதை உணர்ந்து கொண்டு தேர்வெழுத உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இவர்களை அபிஷேகித்து இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தின் பலிபீடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் புறப்பட்டு செல்கின்ற போது கர்த்தருடைய ஞானம் வெளிப்படவும், கர்த்தருடைய மகிமை இவர்களை பின்னாலே பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவரே இவர்களுடைய கரத்திலே கொடுக்கின்றோம். நல்ல சமயோசித புத்தியை, நல்ல நுண் அறிவை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்தும். ஆண்டவரே, இதே பலிபீடத்திலே இந்த பிள்ளைகள் வெற்றி பெற்றவர்களாய் வந்து உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ஞானத்திற்கு ஊற்றும் வருடமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம் தேர்வு எழுதுகின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.
ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு பிற்பாடும் கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி பாடல் வாயிலாக மறுமொழி சொல்லுவோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்தவைகள் நல்வாழ்வுக்காகவும் எங்கள் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாய் ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் நமது பேராயர் நல்ல இருதயத்தோடும் சுத்த மனச்சாட்சியோடும் தங்கள் பணிவிடை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அநாதைகள், கைம்பெண்கள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை தம்முடைய ஆச்சரியமான உள்ளத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் பெயரை அறிக்கப்படும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள கடவுளை, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பது உமக்கு தெரியும். தேவரீர் எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்து நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்து நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொன்ன ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவபத்தை தின்று அவர்
அப்பம் பிட்குதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அருள் நண்பர் இழைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய திரியேகவுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. வழிபாட்டின் நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்று தொடங்கும் கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். வார்த்தையோடே அடியாரை அனுப்புமையா மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள் சந்ததம் எமதகம் மிக அளித்திட சாமினி நல் புரிவார் சந்ததம் எமதகம் மிக பலன் அளித்திட சாமினி நல் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே பாத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே லெந்து காலத்திற்குரிய ஆயத்தத்தோடு கூட எங்களை மறு அர்ப்பணம் செய்தவர்களாக நம்முடைய பலிபீடத்திலே நம்முடைய சிரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். எங்களுடைய குற்றங்களை உணர்கின்ற அவைகளை திருத்திக் கொள்ளுகின்ற காலமாக நாங்கள் சந்திக்க இருக்கிற லெந்து காலம் எங்களுக்கு புது வாழ்வியலின் காலமாக அமையட்டும். அதை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். ஆமென்.